श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी ओंबदावद अध्यायम ध्यानदीप प्रकरणम। இந்த அத்தியாயத்திலோ ஆச்சாரிய வித்யாரண்ய சுவாமி ஒரு புது விஷயத்தினை சாதாரணமாக எந்த உபனிஷத்துகளுக்குள்ளேயும் எந்த பிரகரண கிரந்தங்களுக்குள்ளேயும் விசாரணை பண்ணாத ஒரு விஷயத்தினை இங்கே ரொம்ப விஸ்தாரமாக இந்த அத்தியாயத்தில் கொண்டு வராரு. அது சம்வாதி பிரம அண்ட் விசம்வாதி பிரம அப்படின்னு நான் கடந்த வாரம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நான் இன்ட்ரடக்ஷனாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். அதெல்லாம் மனசில் இருந்திருந்தேன்னா இதில் சம்வாதி பிரமக்கு விசம்வாதி பிரமக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லும்போது, பிரமன்னா தப்பான ஒரு அறிவு, எரோனியஸ் நாலேஜ். ஆனால் தப்பான அறிவாக இருந்தால் கூட அது கரெக்டான சரியான ஒரு பலத்தினு கொடுக்கறதுன்னா அதுக்கு பேர் சம்வாதி பிரம. தப்பான அறிவு ஆனால் ரிசல்ட்டு கூட கரெக்டாக தப்பாகவே இருக்கு. த எரோனியஸ் நாலேஜ் which gives only erroneous result, அதுக்கு பேர் விசம்வாதி பிரம. அப்படி என்ன சொல்லும்போது எதுக்கு இந்த டாப்பிக்குன்னு இங்கே கொண்டு வராருன்னதுக்கு நான் அங்கே இன்ட்ரடக்ஷனில் முதல் நாள் பேசியிருக்கேன். இப்போ ஆச்சாரியரே இன்றைக்கி சொல்ல போகிற ஸ்லோகங்களுக்குள்ளே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்தை கொண்டு போவார். அதில் பார்த்தோம், ஒரு தூரமாக ரெண்டு தூரமாக இருக்கிற வெளிச்சத்துன்னு பார்த்தாங்க. அதில் ஒன்று ரெண்டு பேருமே நினச்சாங்க அது ஒரு மணி, ஒரு நல்ல ப்ரெஷியஸ் ஸ்டோன்னு நினச்சாங்க. ராத்திரி சமயம் வெளிச்சமாக நல்ல பளிச்சுன்னு தெரியறது. அப்படி போகும்போது ரெண்டுமே பார்க்குறாங்க. ரெண்டு கோவில்களிலிருந்து ரெண்டு பேர் வெளிச்சத்துன்னு பார்த்தாங்க. அப்படி அதை நோக்கி கிட்ட போக போக ஒருத்தர் மணி நினச்சது அங்கே நிஜமாக மணி தான் இருக்கு. இன்னொருத்தர் மணி நினச்சி போன வரைக்கும் அங்கே ஒரு விளக்கு மட்டும்தான் இருந்தது. ஸோ ரெண்டு பேர் நினச்சது ஒன்று தான், எரோனியஸ்லி மணியாக இருக்கலாம். ஆனால் ஒருத்தனுக்கு சத்தியம் ஆகிடுது, இன்னொருக்கு சத்தியம் ஆகலை, அது அசத்தியமாயிருக்கு. ஸோ சம்வாதி பிரம விசம்வாதி பிரம. இப்படி பிரத்யக்ஷமான ஒரு உதாரணம் எடுத்து சொல்லிட்டு வரும்போது அதுக்கு அடுத்தது 7வது ஸ்லோகத்தில் இதுக்கு அனுமான பிரமாணத்தினால இன்னொரு உதாரணத்தின்னு கொடுத்தாரு. இது கூட நம்ம கடந்த வாரம் பார்த்திருக்கோம். இது என்னன்னா படிக்கிற 7வது ஸ்லோகம் ஜஸ்ட் ஃபார் ஞாபகப்படுத்துறதுக்கு. பாஷ்பம் தூமதயா புத்வா தத்ராங்காரானுமானதः வன்ஹிர்யத்ருச்சயா லப்தः சம்வாதி பிரமோ மதः. சம்வாதி பிரம பற்றி சொல்லும்போது அனுமான பிரமாணம், அந்த தீபம் வெளிச்சமும் மணி வெளிச்சம் ரெண்டுத்தினு பிரத்யக்ஷமாக தூரம் பார்த்தாங்க. இங்கே அனுமான பிரமாணம், ஒரு தூரமாக எங்கோ மரங்களுக்கு நடுலையோ ஒரு மலை மேலேயோ ஒரு இடத்துல ஏதோ புகை வருது. ஆனால் அது புகை அது புகையா நிஜமாக மிஸ்டா ஆவிரியா தெரியல. அப்படி நான் சொல்லிட்டு அப்போ கண்டிப்பாக அங்கே புகை வர மாதிரி இருக்கிறதுனால அக்னி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை தேடி போனான். அங்கே போய் பார்த்தா நெருப்பு இருக்கு. இதுக்கு பேர் தான் அவனு. ஆனால் நெருப்பு இருக்கும்
இருக்கலாம் நினச்சான். ஆனால் பார்த்தது என்னன்னு ஆக்சுவலில் புகை இல்லை, நெருப்புலேருந்து வர புகை இல்லை. புகை இல்லாமல் கூட நெருப்பு இருக்கும். ஆனால் அவனு பார்த்தது இந்த மிஸ்ட்டு பார்த்தான். பனினால் அங்கே புகை ஏதோ ஸ்மோக் வர மாதிரி, ஆவின்னு சொல்லுவோம் இல்லையா, பாஷ்பம்னா ஸ்டீம்ன்றோம். ஆனால் போய் பார்த்தா நெருப்பு இருந்தது. ஸோ இதுக்கு பேர் சம்வாதி பிரமன்னு ஒரு அனுமான பிரமாணம் கொடுத்தாரு, இன்ஃபரன்ஸு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு இன்னைக்கு 8வது ஸ்லோகத்தில் ஒரு சாஸ்திரிக் எக்ஸாம்பிள், ஸ்கிரிப்சரஸில் சொன்ன, ஆகம சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. படிக்கிறோம் 8வது ஸ்லோகம். இது கூட சம்வாதி பிரம பற்றி தான். கோதாவர்யுதகம் கங்கோதகம் மத்வா கோதாவர்யுதகம் கங்க உதகம் மத்வா விசுத்தயே சம்பிரோக்ஷ்ய சுத்திமாப்னோதி சசம்வாதி பிரமோ மதஹ. முதல்ல விஷயம் சொல்லிடுறேன், அப்புறம் பதங்கள். ஒரு இடத்துல இந்த பூஜை இதெல்லாம் பண்ணும்போதும் முதல் கலசம் வைப்பாங்க. பார்த்தீங்களா, பல கலசங்கள் வைப்பாங்க. நம்ம இங்கே கூட வைப்போம். ஒரு பெரிய பூஜை இருந்தால் 9 கலசங்கள் வைப்பாங்க. அந்த 9லையும் 9 நதிகளின்னு ஆவாகனம் பண்ணுறாங்க. நதிகளுக்கு போய் ஜலம் கொண்டு வர முடியல, ஆனால் 9 நதிகளின் ஆவாகனம் பண்ணி அதில் அந்தந்த ஜலத்தினு புரோக்ஷணம் இருக்கிற மாதிரி பாவிச்சுக்குவாங்க இல்லையா. ஸோ அப்படி நடந்த ஒரு இடத்துல ஒருத்தன் நிஜமாகவே சில இடத்துல கொண்டு வருவான். எல்லா நதிகளுடைய ஜலத்தினு வர வச்சு அபிஷேகம் செய்கிற பெரிய யக்ஞ யாகம் ஆரம்பிக்கிறது உண்டு. அப்படி கூட நடக்கும். அப்போது ஒருத்தன் ஆனால் அங்கே இப்போ எந்த குடத்துல என்ன ஜலம் இருக்குது, எந்த நதி ஜலம் అనేది மறந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்படி மறந்தியோ தெரியாமையோ கோதாவரி உதகம் பதங்கள் பாருங்கள். இப்போ கோதாவரி உதகம், கோதாவரி ஜலம் இருக்கிற ஒரு கலசத்தினை கங்கோதகம்னு சொல்லிட்டு மத்வா நினச்சிட்டான். என்ன, அவனுக்கு கங்கா ஜலத்தினை குடிக்கணும், கங்கா ஜலம் பவித்திரம் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு, ஒரு பாவனை இருக்கு. அதனால கோதாவரி உதகம் கங்கோதகம்னு சொல்லிட்டு மத்வா விசுத்தையே. எதுக்குன்னா கங்கோதகம் கங்கா ஜலம் சாப்பிட்டா பவித்திரமாகும் అని அவனுக்கு பாவனை. சம்பிரேக்ஷ அதை எடுத்துக்கிட்ட அப்புறம் தலைமையில் போட்டு ஸ்ப்ரிங்கிள் புரோக்ஷணம் பண்ணிக்கிட்டான். சுத்திம் ஆப்னோதி, அவனும் சுத்தமாயிட்டான். சுத்தமாயிட்டேன், நானும் கங்கா ஜலத்தினை தலைமையில் போட்டுக்கிட்டேன், புரோக்ஷணம் பண்ணிட்டேன்னு பாவிச்சுக்கிறான். ஆப்னோதி. இதுக்கு பேர் இங்கே நடந்தது என்னன்னா, இந்த உதாரணத்தில் இதுக்கு பேர் சம்வாதி பிரமஹா மதஹா. எப்படி அவன் புனிதமாயிட்டான்? ஏன்னா கங்கா நதி மட்டும் இல்லை, கோதாவரி நதி கூட மனுஷனை சுத்தம் பண்ணும், அது வேறு விஷயம். ஆனால் இவனுடைய பாவத்தில் இது கங்கா ஜலம் అని நினச்சான். ஆனால் கங்கா ஜலம் இல்லை, அது கோதாவரி ஜலம். பரவாயில்ல, கோதாவரி ஜலம் கூட மனுஷனை சுத்தப்படுத்தும். அவன் பாவனாவும் அப்படி இருக்கிறதுனாலையும் கோதாவரி ஜலமும் சுத்தம் படுத்தும். அதனால அவன் நினச்சது ஒன்றும், ஆனால் பாசிட்டிவாக அவனுக்கு சுத்தத்தை ஏற்பட்டது. இதுக்கு பேர் சம்வாதி பிரமா. அடுத்தது இதே மாதிரி இன்னொரு உதாரணத்தினையும் புராணத்தில் ஒன்று எடுத்துட்டு சாஸ்திரிக் உதாரணன்னு சொல்லலாம், புராணிக் உதாரணம் சொல்கிறாரு 9வது ஸ்லோகத்தில். ஜ்வரேணாப்த சன்னிபாதம் பிராந்தியா நாராயணம் ஸ்மரன் மிருதஸ்வர்கமவாப்னோதி சசம்வாதி பிரமோ மதஹ. சம்வாதி பிரமத்துக்கு
இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன், புராணத்தில் நடந்ததுன்னு சொல்கிறார். இது என்னன்னா மெயினாக அஜாமிலனுடைய ஸ்டோரின்னு மனசில் வச்சுக்கிட்டு ஆச்சாரியர் இந்த உதாரணம் எடுத்துக்கிறாரு. ஜுவரேண சன்னிபாதம், ஜுவரம் உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்து ஜுவரம் இருக்கிற சமயத்தில் சன்னிபாத்தம்னா டெலிரியம் அப்படி அனுவாங்க. வளருவான், ஏதோ சொல்லுவான், தெரியாமல் ஏதோ பேசுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய குழந்தைகள் பண்ணும், பெரியவங்களும் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிரெயினில் சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கனால அந்த ஜுவரத்தினால சன்னிபாதம் ஏற்பட்டு அப்புறம் அந்த அந்த டெலீரியம்னால ஆப்தகா பிராந்தியா, அந்த ஜுவரத்தினால வந்த கன்ஃபியூஷனும் டெலீரியம், அதில் அந்த பிராந்தினால இவனை நாராயணான்னு கூப்பிட்டான். நாராயணம் அப்படின்னு ஸ்மரன் கூப்பிட்டா. ஆனால் இறந்து போனதுக்கு மிருதா, இவனை சரீரம் விட்டுட்டான். நாராயணான்னு கூப்பிட்டுட்டு ஸ்வர்க்கம் ஆப்னோதி, அவனை ஸ்வர்க்கத்தினை அடைஞ்சான். சஹ சம்வாதி பிரம மதः, இது கூட சம்வாதி பிரமன்னு தெரிஞ்சுக்கணும். அஜாமில ஸ்டோரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே யமபட்டர்களனை பார்க்கும்போது பயந்து அந்த வயசான அஜாமிலர் அவனுடைய கடைசி குழந்தையான பையன் நாராயண அவனுடைய பேர், அவனை கூப்பிட்டுட்டான். என்ன அடிக்கடிக்கு அவனை தான் கூப்பிடுவான். அவன் மேலே கொஞ்சம் அன்பு, ரொம்ப அட்டாச்மெண்ட்டு. மேபி பக்கத்தில் கொஞ்சம் வெளியில் அவனு தான் விளையாடிட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணான்னு கூப்பிட்டானா. உடனே விஷ்ணு தூதர்கள் வந்தாங்களே இல்லையா அங்கே. அப்புறம் அவனுக்கு நல்ல தெளிவு அப்புறம் அவனு தபஸுக்கு போனால் மாறிட்டான், மனுஷனும் நல்ல கதி அடைஞ்சிட்டான். அதே மாதிரி தான். ஸோ புராணத்தில் சொன்னது மட்டுமில்லை, பொதுவாக இப்படி. ஏன்னா பகவானுடைய பேரு தெரிஞ்சு சொன்னானோ தெரியாமல் சொன்னா கூட அது கரெக்ட் ரிசல்ட்டு, நல்ல புண்ணிய பலம் கொடுக்கும். அதுதான் சொல்கிறாரு. இவன் இறந்துட்டுக்கப்புறம் ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டான். ஏன்னா நாராயணானே பதத்தை அது அப்படிப்பட்ட நல்ல விஷயத்தினே குறிக்கிறது, பகவானை குறிக்கிறது. இப்போது இங்கே நாராயணனே பதம் வந்ததுனால இது பாகவதம் சமயத்தில் நான் விவரிச்சிருந்தா கூட இங்கேயும் 2 அர்த்தம் சொல்கிறேன். நாராயணன்னா நாரம் அயனம் யஸ்ய சக நாராயண. யாருக்குள்ள எல்லா ஜீவராசிகளும் நிவசிக்கின்றனையோ, இல்லைன்னா யார் எல்லா ஜீவராசிகளுக்குள்ள ரிசைட் பண்ணியிருந்தானோ அது நாரம் அயனம் யஸ்ய இது நாராயண. இல்லைன்னா நரஹ అనేది ஜீவ, நரியத்தே இது நரஹ. இந்த நரன்னு சொல்லப்படுற ஜீவன் உண்மையாக அவன் பிரம்மம் தானே, அந்த நாராயணன் தானே. நாராயணன் தான் இங்கே நரஹ வியக்தமாகிறான். அவனும் சத்தியமாக நித்தியமாக எப்பவும் அவனும் பகவானே தான், நாராயணனே தான். அது ஒரு அர்த்தம். இல்லை, இன்னொரு அர்த்தம் என்னன்னா ருணாம் நயதி இது நாராயண. ருணாம்னா மனிதர்களை நயதி, யார் நம்மளை அவர் பக்கம் இடிக்கிறாரோ, சத்தியத்தை நோக்கி நம்மளை எல்லாருமே செல்லுறாரோ, who takes us to our real nature, நம்முடைய ஸ்வரூபத்துக்கு பக்கம் நம்மளை கொண்டு போகிற அந்த சக்தி வஸ்து எது இருக்கின்றனதோ அதுக்கு பேர் நாராயணா. ஸோ இந்த மாதிரி இப்போது இங்கே சம்வாதி பிரம இவனுக்கு பக்தனு இது கூப்பிட்டவனுக்கு நாராயணன் நனி சொல்லிட்டு பக்தியோடு அப்படி கூப்பிடலை.
ஆனால் இவனுக்கு நல்ல விஷயம் நடந்தது. அப்போது சம்வாதி பிரம இவனுக்கு மட்டும் இல்லை, இவனுக்கு அந்த நல்ல விஷயம் வர்றதுக்கு இங்கே கூப்பிட்ட வஸ்து பகவான் சத்திய வஸ்துனால அது பகவானுக்கு சம்வாதி பிரம ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். பகவானுக்கே சம்வாதி பிரம ஏற்பட்டது. ஓ, என்ன கூப்பிட்டாரான்னு போனார். ஆனால் கூப்பிட்டது இவர் இல்லை. ஆனால் அவர் கொடுக்க வேண்டியது அனுகிரகம் பண்ணார், பிளஸ் பண்ணிட்டார். பார்த்தீங்களா? அப்போது பகவானுக்கே சம்வாதி பிரம இருக்கும்போது நமக்கு இருக்காதா? அது நமக்கு பிரயோஜனப்படாதன்னா பிரயோஜனப்படும். சம்வாதி பிரம என்னன்னது எரோனியஸ் குட் ரிசல்ட் கொடுக்குற தப்பான ஒரு ஞானம். இதுக்கு సౌందర్య లహరిలో భగవాన్ శంకరాచార్యరు కూడా இந்த விஷயத்தினை மனசில் வச்சுக்கிட்டு அந்தர்கதமாக அங்கே ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்காரு. நான் கவனித்த 100 ஸ்லோகம் இருக்கா சௌந்தர்ய லஹரிలో. ஆனால் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மட்டும் ட்ரெடிஷ்னலாக பிரிண்ட் பண்ண அந்த சம்பிரதாய புஸ்தகத்தில் மட்டும் அங்கே என்ன இருக்குது அது சொல்கிறேன். முதல் ஸ்லோகம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. அங்கே அம்பாள் பற்றி தான் சங்கரர் எழுதுறாரு. 22வது ஸ்லோகம் எங்கே சௌந்தர்ய லஹரியில் பவானித்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் ச கருணாம் இதி ஸ்தோதும் வாஞ்சன் கதயதி பவானி त्वं इति यः तदैव त्वं तस्मै दिशसि निज सायुज्यं पदवीं मुकुन्द ब्रह्मेन्द्र स्फुटमकुट நீராஜிதபாத்பதாம். இதில் என்னென்ன விஷயம், இந்த முதல் பவானி அனி வார்த்தை எழுதுனதுக்கு அப்புறம் அந்த சங்கராச்சாரியோடைய பாவனை உள்ள எனக்கு என்ன உடனே ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு ஆச்சரியார்த்தகம் வச்சுருக்காங்க. என்னன்னா நான் அது சொல்கிற அர்த்தம். அப்புறம் உடனே துவம்மனு வந்தது. இங்கே தான் அந்த சம்வாதி பிரம இருக்கு. என்னம்மா இந்த பவானி அனே வார்த்தை பதத்தினி கிராமட்டிக்கலில் பார்க்குறோம். இப்போது என்ன சங்கரர் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் மிச்சம் பதங்களோட அர்த்தம் பார்த்தா ஓ இது சொல்கிறதுக்காக தான் அது அப்படின்னு. அப்போ அந்த கிராமட்டிக்கல் என்ன அங்கே இருக்குது, அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கினால அம்பாள் சம்வாதி பிரமல உளுந்துட்டான். என்னது பவானி என்ன முதல் அர்த்தம் மேஸ்குலைன் நவுன் இகாராந்த ஸ்திரீலிங்கம் பவானி அப்படின்னா சம்போதனா, ஹே பவானி ஓ அம்பாளே అని கூப்பிடுறோம். ஆனால் அம்பாள் இவர் என்ன பண்ணார், அப்படி சொல்லி ஒரு பக்தன் எதிர மாதிரி சங்கராச்சாரியர் அம்பாள் கூட பேசுகிறாரு, சொல்கிறார் பவானி. உடனே எக்ஸ்க்ளமேஷன் மார்க் துவம். இங்கே இந்த பவானி வார்த்தை வெர்பா எடுத்துக்கிட்டா பூதாத்துல வந்தது. அது அந்த ஃபஸ்ட் பர்சன் பவானி பவாவஹ பவாமஹ. அப்போ அங்கே பவானின்னு சொன்னால் லெட் மீ பிகம் யூ, லெட் மீ பிகம் பவானி சொல்லி ஓகே லெட் மீ பிகம். உடனே என்ன துவம், நீ நானும் ஒன்று தான், நீ நானும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வரும். இப்போ அந்த அடுத்த பதம் என்னாச்சு, நார்மலாக எடுத்துக்கிட்டால் துவம் தாசே, ஹே பவானி துவம் தாசே, உன்னுடைய தாசனான மயி விதர திருஷ்டிம் ச கருணா, உன்னுடைய கருணா கட்டாட்சம் திருஷ்டின் என மேலே காட்டு అని சொல்லும்போது அம்பாளாமா அவ்வளவு மாத்ருபாவம் பிரேமபாவம் கருணாபாவத்தினால
இந்த பக்தனு வந்து முதல் 2 வார்த்தை சொன்ன உடனே அடுத்தது என்னன்னு கூட சிந்திக்காமல் வெயிட் பண்ணாமல் அம்பாள் வந்து அவனுக்கு வந்து சாயுஜ்யம் கொடுத்தாங்களாமா. நீ நானும் ஒன்றுன்னு சொல்கிற அந்த பிரம்ம ஜானம் தத்துவமசியனே ஞானத்தின்னு கொடுத்தாங்களாமா. பவானித்வம் ஓ நானும் நீ ஒன்றுன்னு சொல்கிறானே இந்த பக்தன்னு சொல்லிட்டு அம்பாள் உடனே யோசிக்காமல் சம்வாதி பிரமனால் அம்பாளுக்கு சம்வாதி பிரம ஏற்பட்டு உடனே கிராண்டட். அதுதான் சங்கரர் வந்து அடுத்த வரியில் சொல்கிறார். நான் அப்படி கருணா கட்டாட்சம் காட்டுன்னு கேட்குற அந்த பக்தன் வந்து இதி ஸ்தோத்தும் வாஞ்சன் ஆனால் கதையதி பவானி. ஆனால் அந்த அம்பாள் பவானி, இங்கே பவானிக்கு அப்புறம் கூட எஸ்கலமினேஷன் ஆச்சரியார்த்தகம் மார்க் இருக்கும் நான் சொன்ன புஸ்தகத்தில். இந்த 100 ஸ்லோகங்களுக்குள்ள இதில் மட்டும் அப்போ துவம் இதி யஹ, அப்போ உடனே நீ நான் ஒன்றுதான் அப்படிப்பட்ட அந்த ஞானம் அறிவுன்னு கொடுத்த நீ அப்படியே சங்கராச்சாரியர் ஏதும்போதும் இந்த மாதிரி அம்பாளுக்கு சம்வாதி பிரம ஏற்பட்டு நான் கேட்டது சொன்னது இது. ஆனால் அம்பாள் வந்து கிராமட்டிக்கலில் அந்த அர்த்தம் எடுத்துக்கிட்டு உடனே கிராண்ட் பண்ணாங்க. நல்லது நடந்து போச்சு இல்லை சம்வாதி பிரமா. ஸோ இது ஒரு சைடு எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா. சரி, இப்படி எல்லாம் சொல்லி 10வது ஸ்லோகத்தில் இப்போ மேலே பேசின இத்தனை விஷயத்தினையும் 3 பல முன்னாடி ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணும்போது மேலே 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாரா. மணி, தீப பிரபா, அப்புறம் அக்னி ஸ்மோக்குன்னு பார்த்து நினச்சது அது என்ன అనేది మొత్తం இப்போ கன்க்ளூட் பண்ணுறாரு. பிரத்யக்ஷஸ்வானுமானஸ்ய ததா சாஸ்திரஸ்ய கோச்சரே உக்தன்யாயேன சம்வாதி பிரமா இதிஹி கோட்டிஷஹ. என்ன சொல்கிறாருன்னு ஆச்சாரியர், இப்படி இந்த சம்வாதி பிரம பற்றி சொல்லணுமன்னா பிரத்யக்ஷமாக டைரக்ட் நாலேஜ் மூலமாக சொல்லப்படுற எக்ஸாம்பிளும் உதாரணமும், அனுமானஸ்ய இன்டைரக்டாக இன்ஃபரன்ஸ் நாலேஜினால் சொல்லப்படுற பல உதாரணங்களும், ததா அதே மாதிரி சாஸ்திரத்தில் கூட பல இடத்துலும் இந்த மாதிரி கோச்சரே நிறைய காணப்படும். நான் உதாரணத்துக்கு ஒரு 3 மட்டும்தான் கொடுத்துருக்கேங்க. மாஸ்டர் இன்னொரு எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்தாரு 4. கோச்சரே உக்த நியாயேன, இப்படி எல்லா இடத்துலும் இந்த விதமாக சிந்திச்சு பார்த்த உக்த நியாயேனன்னா பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலையும் பார்க்கலாம், அனுமான பிரமாணத்தில் உதாரணங்களுக்குள்ளேயும் பார்க்கலாம், சாஸ்திரிக்கு பிரமாணங்களினாலையும் பார்க்கலாம். அதெல்லாமே சம்வாதி பிரமாக, சம்வாதி ப்ளூரல் யூஸ் பண்ணுறாரு. சம்வாதி பிரமனை பற்றி பல எக்ஸாம்பிள்ஸ் பலதென்ன கோட்டிஷஹி சந்தி, கோட்டி கணக்கில் இப்படி எக்ஸாம்பிள்ஸ்னு அப்போ நம்மளே சிந்திச்சு கொஞ்சம் பல எக்ஸாம்பிள்ஸ் நீ கண்டுபிடிக்கணும். எங்கெங்கெல்லாம் நமக்கு அப்படிப்பட்ட சம்வாதி பிரம டைரக்டாவது இன்டைரக்டாவது இல்லை சாஸ்திரத்தில் விஷயங்களுக்கான எடுத்துக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணார். பண்ணிவிட்டு அப்புறம் 11வது ஸ்லோகத்தில் இந்த சம்வாதி பிரம இப்போ சாதனைக்கு எப்படி உபயோகப்பட போகிறது, அசல் எதுக்கு இந்த டாபிக் நீங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போது 12வது ஸ்லோகம் வரைக்கும் he has to இந்த இன்ட்ரடக்ஷன் சம்வாதி பிரமக்கு இன்ட்ரடக்ஷனாக இது முடிக்கணும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சம்வாதி பிரம இல்லைன்னா அப்படின்னு இப்போது வேறு உதாரணங்கள் சொல்லி அது சாதனையில் கூட அப்போது பலிக்கும், இந்த ஆத்தியாத்மிக வாழ்க்கையில் சாதனையில் கூடன்னு சொல்ல போகிறார். படிக்கிறோம். அன்யதா மிருத்திகாதாரு ஷிலாஸ்யுத்தேவதா கதம் அக்னித்வமக்னித்வ
சத்வாதிதியோபாஸ்யாஹ கதம் வா யோஷிதாதயஹ. இந்த ஸ்லோகத்தில் வந்து ஸோ unfavorable erroneous knowledge and favorable erroneous knowledge. ஸோ சகஜமாக வேதாந்தத்தில் நம்ம வந்து இந்த நம்ம பார்க்குறது எல்லாமே கூட இந்த விசம்வாதி பிரம எக்ஸாம்பிள்ஸ்னு பார்ப்போம் வேதாந்தத்தில். உதாரணத்துக்கு என்ன, அந்த எரோனியஸ் நாலேஜு விசம்வாதி பிரமன் என்ன, அது நினச்சோம் ஆனால் அதனால ஒன்றும் சத்தியமாகி நல்ல ரிசல்ட்டு கொடுக்க போகிறது இல்லை. உதாரணத்துக்கு காணல் நீர். எத்தனை வாட்டி வேதாந்த கிளாஸில் சிரவணத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம். காணல் நீர் காணப்பட்டதை நான் எனக்கு அனுபவப்பட்டதை, ஆனால் அதனால் ஏதாவது குட் ரிசல்ட்டு ஏதோ சார் வாழ்க்கையில் எத்தனை 50-60 வருஷமாக காணல் நீர் பார்த்துட்டே இருக்கிறேன் சார், ஆனால் ஒரு நாளாவது அது நிஜமாயிடுத்தோ, ஜலம் இருந்துச்சா, இல்லை. அப்போது விசம்வாதி பிரம. அதே மாதிரி என்ன எக்ஸாம்பிள் வேறு கொடுக்குறோம், ரஜ்ஜு சர்ப்பம் கூட கொடுக்குறோமா. கயிறுன்னு பார்த்து பாம்பை நினச்சது. இந்த கயிறுன்னு பார்த்து பாம்பை நினச்சவனுக்கு அது நிஜமாக கயிறு தான். ஏதாவது ஒரு நாள் அந்த கயிறு பாம்பு ஆயிடுத்தோ, உண்மையான கயிறு பாம்பு ஆகுமா? ஒரு நாளைக்கு பலிக்கலை. விசம்வாதி பிரம. அதே மாதிரி வானவில் எத்தனையோ வாட்டி பார்க்குறோம், அடிக்கடிக்கு அனுபவப்படுறது, என்ஜாய் பண்ணுறோம், ஆனால் அது ஒரு நாளைக்கும் சத்தியமில்லை. அதே மாதிரி ஆகாயத்துடைய வர்ணம் நீலங்கலர். ஸோ இதெல்லாம் வேதாந்தத்தில் கொடுக்குற உதாரணங்கள். அப்போது அப்படி இருக்கு. ஆனால் இப்போ இங்கே மறுபடியும் இந்த வேதாந்தம் சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்ட, இல்லை ஆகம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சில பாசிட்டிவ் ஃபேவரபுளாகவே சம்வாதி பிரமக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தினை இங்கே மறுபடியும் டிஃப்ரெண்ட்டாக விவரிக்கிறார். இந்த சம்வாதி பிரமனை நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். ஓகே, வித்யாரண்ய சுவாமி அது டைரெக்டாக சொல்கிறதில்லை இங்கே. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ல விரும்பின விஷயம் என்னன்னா, அவருடைய ஐடியா வந்து சம்பாதி பிரமில் கூட 2 வகை இருக்கு. என்னன்னா, இந்த எரோனியஸ் தப்பான ஒரு பாவனை எரர் நீ பண்ணுறது வந்து தெரியாமல் பண்ணிட்டான். அது தப்புன்னு எனக்கு தெரியல. அப்படி என்னென்னா, ஒரு எரோனியஸ் நாலேஜ் கமிட்டட் அவுட் ஆஃப் தி இக்னோரன்ஸ், அஜ்ஞானத்தினால. அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அது என்ன ஆகிடுது, அப்படி தெரியாமல் அறியாமல் பண்ண அந்த தப்பான இது வந்து ஆக்சிடென்டல்லி அது எப்படியோ அது பை மிஸ்டேக்னு சொல்கிற மாதிரி ஆக்சிடென்டல்லி அது வந்து பிளெஸ்ஸிங் ஆகிறது, சம்வாதி பிரம் ஆகிறது, பிகம் ஃபேவரபிள் பிளெஸ்ஸிங்கன்னா. ரெண்டாவது வந்து சாஸ்திர விஹித சம்வாதி. ஓகே, சம்வாதி வைதிக அனுஷ்டிதம் சம்வாதி பிரமஹ. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து எதுவுமே தெரியாது நமக்கு, அதை பற்றி அறிவு இல்லாமல் ஏதோ பண்ணோம், ஆனால் அதில் ரிசல்ட் வந்தது, பிளெஸ்ஸிங் ஆகிடுது. ஆனால் இன்னொன்று வந்து அறிவு இருக்கே, தெரிவிக்கப்பட்டது எப்படி, சாஸ்திர விகிதமாக சாஸ்திரம் மூலமாக தெரிவிக்கப்பட்ட சம்வாதி. அது எப்படின்னா, வைதிக அனுஷ்டானம் இருக்கின்றனதே, சாஸ்திர விகித வைதிக அனுஷ்டானம், அது ஒரு சம்வாதி பிரமையாக கூட நமக்கு பிரயோஜனப்படும்.
என்னன்னது எல்லா வகையான உபாசனைகள் எல்லாமே கூட இந்த கேட்டகரியில் வரும். சாஸ்திரம், ஆகம சாஸ்திரம், வேத பூர்வபாகம் இதெல்லாம் சொல்லி உபாசனை செய்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே கூட சம்வாதி பிரமதா அப்படின்னு 2 வகையாக பார்க்கணுன்றார். அப்படி சொல்லும்போது என்ன அதுன்னு சொன்னால், நாம் என்ன பண்ணுறோம், அச்சேதனமான ஒரு வஸ்துவுக்குள்ள அந்த சேத்தனத்தை பாவிச்சு அதில் இன்வோக் பண்ணுறோம். உபாசனை எல்லாமே அப்படி தானே. சிவலிங்கமனை கல்லுன்னு பார்த்து, ஏதோ நதியிலோ நர்மதா நதியிலோ கிடைக்கிற அந்த கருப்பு கல்லுன்னு பார்த்து இது சிவன்னு சொல்லி அச்சேதனமானதிலோ சேத்தனமான சிவம் பாவிச்சுக்கிறோம். அது ரிசல்ட் கொடுக்கறது உபாசனை. அதே மாதிரி கண்டகி நதியிலோ கிடைக்கிற சாலிகிராமத்தினை அந்த மாதிரி விஷ்ணுவுடைய ரூபம்னு சொல்லிட்டு பாவிச்சு அது பூஜை பண்ணி 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 அந்த விஷ்ணுவுடைய சாநித்தியம், விஷ்ணுவுடைய பாவனை அதெல்லாம் வருது இல்லையா. அச்சேதன வஸ்துக்குள்ள சேத்தனை. அப்புறம் வேறு என்ன, மஞ்சள் உருண்டை பண்ணிட்டு அங்கே வச்சு இது விநாயகர்ன்னு சொல்லி பாவிச்சு பண்ணுறோம். விநாயகர் அதுக்கே தீர்த்தம் விட்றோம், அதுக்கே பாத்தியம் விட்றோம், அதுக்கே வெத்தலை பாக்கு வைக்கிறோம், நைவேத்தியம் வைக்கிறோம், மஞ்சள், இந்த மாதிரி. ஸோ பல உதாரணங்கள். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, அதஸ்மின் சத் புத்தி, அது சத்தில்லை, ஆனால் அதில் சத் புத்தினி நம்ம உருவாக்கி வச்சுக்கிட்டு அதனால் பலம் வருது, பலம் வருது கண்டிப்பாக. அதனால் உபாசனைகள் எல்லாமே கூட அந்த அறிவோடு கூடியிருக்கு. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேத பூர்வபாகம் எல்லாம் கூட அதுதானே, கர்மகாண்டா உபாசன காண்டா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே இந்த ஸ்லோகத்தில் இங்கே ஆச்சாரியர் சாந்தோக்கியோபனிஷத்தில் சொல்லப்பட்ட பஞ்சாக்னி உபாசனை பற்றி இங்கே எடுத்துக்கிட்டு, அதுதான் இன்டைரக்டாக இங்கே அது எதுவுமே அவர் ரெஃபர் பண்ணாமல் சாதாரணமாக சொல்கிறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வருது என்ன, அது என்ன பஞ்சாக்னியான இது என்னன்னா, இது நான் வேறு உபனிஷத்துன்னு சொல்லும்போது ஏதோ சந்தர்ப்பத்தில் சொன்னோம். ஜீவனை எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி எப்படி ஜர்னி பண்ணிவிட்டு திரும்பி இன்னொரு ஜென்ம சரீரத்துக்குள்ளே வரான்னு சொல்லும்போது 5 ப்ராசஸிங் யூனிட்ஸு. ப்ராசஸிங் யூனிட்ஸ்னால் ஓவன் மாதிரி அக்னியில் தானே பியூரிஃபை ஆகும். சில வாட்டி பாருங்கோ, லோயர் டெம்பரேச்சரில் கொஞ்சம் குக் பண்ணி அப்புறம் இன்னொரு இதில் கொஞ்சம் குக் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு குக் பண்ணி பெரிய சில விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது அப்படி தான் ப்ராசஸ். இந்த யூனிட்டில் அந்த யூனிட்டுக்கு, அந்த யூனிட்லேருந்து அந்த யூனிட்டுக்கு போகும். ஃபர்னஸ், அக்னி. இங்கே சாஸ்திரம் சாந்தோக்கியோபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா, அப்படி ஜீவனுடைய இதாகட்டும், இது தெரிஞ்சுக்கிட்டு இது உபாசனாவை பல விஷயங்களுன்னு உபனிஷத்துகள் இந்த உபாசனா சகுண உபாசனமெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லிச்சு நிறைய. அது எதுக்குன்னா அதோட பிரயோஜனம் இருக்குது. அப்புறம் இவன் ஞானத்துக்கு தகுதி பெற்றோம். ஸோ அப்படி சொல்லும்போது இது உபாசனை பண்ண பிரம்மலோகம் மகியத்தேன்னு சொல்லி சாந்தோக்கியோபனிஷத்தில் முக்கியமாக. ஸோ 2 விதமாக புரிஞ்சுக்கிறோம். 5 ப்ராசஸ் யூனிட்ஸில் ஜீவ வருது. என்ன அந்த 5ன்னா, முதல் ஸ்வர்க்கம்னு சொல்கிறது, ஸ்வர்க்கம் ஹெவன். அப்புறம் மேகம் 2வது இடம். அப்புறம் 3வது இடம் பூமி. 4வது இடம் மனுஷன் ஆண். அப்புறம் 5வது இடம் ஸ்திரீ. அப்படி தானே ஜீவனோட ட்ராவல்னு சொன்னோம். இப்போது ஞாபகம் வருதா? இப்போது இது 5 நீ 5 அக்னி குண்டங்களாக நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்லோகம் பாருங்கோ. படித்தோம் இல்லையா? அந்யதா தாரு ஷிலா தேவதாக மிருத்திகா தாரு ஷிலாக. என்னது? மிருத்திக மண்ணுனாலையும் மரத்தினாலையும்
கல்லுனாலையும் செய்யப்பட்ட தேவதாக ஓகே தேவதாக अन्यथा कथं मुक्तिका अन्यथा कथं अन्यथा मुक्तिका आदयः शिलाः स्युः देवताः அதெல்லாம் எப்படி தேவதர்கள் ஆகிறது அந்யதான்னா அதர்வைஸ் இஃப் யூ டோன்ட் டேக் இட் ஆஸ் சம்பாதி பிரம அதில் நம்பி நல்ல விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு தானே தேவதாக கதம் மிருத்திகா தாரு ஷிலாः ஸ்யுः கதம் அந்யதா தேவதாக பவதி நம்ம வந்து சென்டென்ஸ்னு அப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் கதம் இல்லைன்னா எப்படி அதெல்லாம் தேவதாவாக பாவிச்சுக்கப்படுறது சம்வாதி பிரமதானே அப்படின்னு சொல்லி இதே மாதிரி தானே சொல்லப்பட்டதுன்னு இப்போ இங்கே கீழே தான் உபனிஷத்துடைய கோட்டேஷன் மாதிரி अग्नित्वादि धियोपास्याः कथं वा योषिदादयः योषिदन्न स्त्री முதலான ஆதயன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லை 5 ஆனால் நானும் அந்த ஆர்டரில் சொன்னேன் ஜீவன் ட்ராவல் பண்ணுற அந்த ஆர்டர் இல்லை ஸ்திரீன்னு ஆரம்பித்தாலும் அப்படி கூட அந்த 5 சொல்லலாம் ஸ்திரீ ஆதய யோஷிதா ஆதய எக்ஸெட்ரா அப்படின்னா ஸ்திரீ ஆண் அப்புறம் பூமி அப்புறம் மேகம் தென் ஹெவன் ஸ்வர்க்கம் இதெல்லாம் எப்படி புத்திக்கு தியः உபாஸ்யாः கதம் புத்தியில் அதெல்லாம் உபாசனைக்கு எப்படி பிரயோஜனப்படும் ஓகே தியான்னா விருத்தி அண்ட் அப்படின்னு மைண்டில் இது எல்லாத்தையும் எப்படி அக்னியாக பாவிக்க சொல்லி அந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்டது பாவிச்சா உனக்கு வந்து உபாசனை பண்ணால் பிரம்மலோகம் கிடைக்கும்னு சொல்லிச்சு சாஸ்திரத்தில் நம்புறோம் இல்லையோ நம்ம அதனால் சாஸ்திரத்தில் சொன்ன இந்த தெரிஞ்ச விஷயமே சம்வாதி பிரமதான் ஆனால் ரிசல்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதமாக 11வது ஸ்லோகத்தில் இது சாதனைக்கு உபயோகப்படுறதே அப்படின்னு சொல்கிறார் சம்பாதிக்கும் அடுத்தது 12வது ஸ்லோகத்தில் இப்போது இந்த இன்ட்ரடக்டரி டாபிக்னு கன்க்ளூட் பண்ண போகிறாரு அயதா வஸ்து விஜ்ஞானாத் ஃபலம் லப்யத ஈப்சிதம் காகதாலீயதஸ்யோயம் சம்வாதி பிரம உச்சதே இப்போ நான் கன்க்ளூட் பண்ணுறதுக்காக இந்த சம்வாதி பிரமன் இது வந்து ரொம்ப சிம்பிளான பாப்புலர் லோக்கல் லாங்குவேஜில் சொல்கிறாரு ஆனால் நான் இது அன்றைக்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ண ஃபஸ்ட்டு நாளே காகதாளீய நியாயம் அணி இப்போ அதே ஆச்சாரியர் இங்கே சொல்கிறாரு சம்வாதி பிரமன்னா இப்போது இஸ் ஈக்குவல் டு காகதாளீய நியாயம் அணி சொல்லணும் ఇది సింపుల్ లౌకిక లాంగ్వేజ్లో లోకల్ లాంగ్వేజ్లో எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்கிறாரு இது வந்து ஒரு ப்ராவெர்ப் ஒரு இடியம் காக்கத்தாளிய நியாயம் அதில் என்னன்னா எதுக்கு காக்கத்தாளிய అనేది என்ன அர்த்தம்னா காக்கஹன்னா காக்கஹதா க்ரோ தாளஹன்னா பாம் ட்ரீ தாளியஹன்னா பாம் ட்ரீயோடைய ஃப்ரூட்டு இளநீர் இளநீர் என்ன ஆயிடுச்சுமா காக்கா போய் அந்த பாம் ட்ரீயுடைய இலை மேலே நின்றுச்சு உடனே அந்த இளநீர் தேங்காய் கீழே விழுந்துச்சு இது கோயின்சிடென்ஸு தான் இப்படி தான் லோகத்தில் இந்த சம்வாதி பிரமனை பற்றி என்னென்ன பேசிருக்கோம் இப்போ இது எல்லாமே இது காக்கத்தாளிய நியாயம்னு கூட உச்சதே ஸ்லோகம் அர்த்தம் பாருங்கோ இதே தான் அயதா வஸ்து விஜ்ஞானாத் அயதான்னா நிஜமாக இல்லாத எரோனியஸான அந்த வஸ்து விஜ்ஞானம் அந்த வஸ்துவுடைய அறிவு ஈப்சிதம் பலம் அது பலம் கொடுக்கறதே
அது பார்க்குறதுக்கு எரோனியஸ் நாலேஜாக இருக்கு, தப்பான அறிவாக இருக்கு. இல்லை இப்போது இங்கே முன்னாடி சொன்ன உதாரணத்தில் வந்து சாஸ்திரம் சொன்னதுனால கூட நமக்கு என்ன தெரியறது, என்ன சொல்கிறது, அச்சேதனமான வஸ்துவில் தெய்வத்தினை நீ பூஜை ஆராதனை உபாசனை பண்ணன்னு சொல்கிறது మరి అది పలిக்கிறதா இல்லையா? ஸோ மொத்தத்தில் ஈப்சிதம் அந்த அப்படின்னா ஆசிக்கிற பலம் ஏற்படுது, லப்யதே. ஸோ இப்படி தப்பான அறிவினால் கூட இந்த சரியான பலம் ஏற்படுறது வருது. இதுக்கு வந்து அயம் எதி காக்கத்தாளீயத்தः ஆஸ் எ மியர் கோஇன்சிடென்ஸ், அது சாந்தர்பிகமாக அப்படி நடந்துச்சு, ஏன்னா அதுக்கு ஒன்றும் ரீசன் சொல்ல முடியல. ஸோ அப்படி காக்கத்தாளீயத்தः லப்யதே. அதே தான் இங்கே நம்ம வந்து சம்வாதி பிரமன்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, கன்க்ளூட் பண்ணார் 12வது ஸ்லோகத்தோட. ஸோ லோக்கலாக சிம்பிளாக, ஸோ சம்வாதி பிரம இஸ் ஈக்குவல் டு என்ன, காக்கத்தாளீய நியாய, காக்கத்தாளீயதः இஸ் சம்வாதி பிரம, கோயின்சிடென்ஸ். சரியா? இப்போது அசல் எதுக்கு சார் இது இவ்வளவு பேசியிருக்கீங்க? போன வாரம் எனக்கு என்ன அன்றைக்கி நான் க்ளூ கொடுத்துருக்கேன். இப்போ ஆச்சாரியர் வந்து இனிமே இந்த சம்வாதி பிரம வந்து எப்படி அதே மாதிரி சரியான பலன் கொடுக்கும், யாருக்கு கொடுக்கும், எதுக்காக, என்னென்ன விஷயம் இந்த அத்தியாயம் முழுச இந்த சம்வாதி பிரமத்துடைய ரொம்ப விஸ்தாரமான விஸ்லேஷணம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத மாதிரி இவருடைய கிரேட்னஸ் வித்யாரண்ய சுவாமி. ஸோ 13வது ஸ்லோகம் படிக்கிறோம். ஸ்வயம் பிரமோபி சம்வாதி யதா சம்யக் ஃபலப்ரதः பிரம்மதத்வோபாசனாபி ததா முக்தி ஃபலப்ரதா. நான் இப்போ தான் அசல் எதுக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாயிடுத்து, இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னன்னா, யதா ஸ்வயம் பிரமஹ, எப்படி இந்த சம்வாதி பிரம வந்து ஆத்தியாத்மிக சாதனக்கு உபயோகப்படும். ఆధ్యాత్మిక సాధనకి ఇంత సంవాది భ్రమని ఎడుతుకుంబోదు అదికి ఉపాసన అని పేరు கொடுக்கலாம். அது உபாசனா అని சொல்லலாம். ஓகே, யார் உபாசனத்தை இது முன்னாடி செய்யாமே வந்திருக்காங்களோ நேராக அவங்களுக்கு உபயோகப்படும். இது எல்லா விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. அப்படி சொல்லும் போதும் இது சப்ஜெக்ட் அத்தியாயத்தோட சப்ஜெக்ட் மேட்டர். இப்போ பாருங்க என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். யதா சம்வாதி பிரமஹ ஸ்வயம், அப்புறம் அந்த பிரமன் இன்னொரு வாட்டி ஆட் பண்ணிக்கணும். பிரமஹ ஸ்வயம், யதா சம்வாதி பிரமஹ ஸ்வயம் अपि सम्यक् फलप्रदः भवति. सम्यक् फलप्रदः भवति. பிரமஹ அనే வார்த்தை ஒரு வாட்டி இருக்கு, நான் ரெண்டு வாட்டி உபயோகப்படுத்த பார்த்தீங்கன்னா சம்வாதி, யதா சம்வாதி பிரமஹ ஸ்வயம் பிரமஹ அப்படி பை இட் செல்ஃப். அது அந்த சம்வாதி பிரம ஸ்வயமாக எரோனியஸ் நாலேஜ் தான், இல்யூஷன் எரோனியஸ் நாலேஜ் தான் பிரம அப்படி. ஆனால் கூட என்ன பண்ணுறது, அப்படி சம்யக் ஃபலப்பிரதா பவதி. பவதி அங்கே இல்லை, சேர்த்துக்கணும். அது நல்ல பலம் கொடுக்குறதே, அதானே பார்த்தோம் இப்போ மேலே சொன்ன உதாரணங்கள் எல்லாத்துக்கும் கூட. அப்புறம் ரெண்டாவது வரியில் பார்த்தோம்னா அதே மாதிரி தான். ததா பிரம்ம தத்துவ உபாசனா பிரமஹ, இங்கேயும் ஸ்வயம் பிரமஹ அபி அன்னி சேர்த்துக்கணும். பிரம்ம தத்துவோபாசனா பிரமஹ
இங்கே ஆட் பண்ணிக்கணும். மேலே இருக்கிற சொன்ன மாதிரி ஸ்வயம் பிரமஹ அபி முக்தி பலப்பிரதா. இங்கே எதுக்கு நம்ம இது உபயோகப்படுத்துகிறோன்னா முக்திக்காக, மோட்சத்தை கொடுக்குமா. இப்போ நீ தெரிஞ்சு பண்ணானு தெரியாமல் நினச்சானு இந்த பிரம்ம ஜான உபாசனன்னு பண்ண, ஜானம்னு இடத்துல உபாசனன்னு சொல்லலாமோ? சொல்லக்கூடாது. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வேதாந்தத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வராமல், ஒரு கான்ட்ரடிக்ஷன் வராமல் வித்யாரண்ய சுவாமி அது உபயோகப்படுத்தலாமன்னு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். ஏன்னா பிரம்ம ஜானம் அது நீ பிரம்ம உபாசனையாக எடுத்துக்க வேண்டியதாகிடுது. இப்போ யாருக்கு எதுக்குன்னா அதுதான் முன்னாடி யார் உபாசனை பண்ணலையோ இல்லைன்னு இங்கே இப்போ இன்னும் அபரோக்ஷ ஜானம் ஏற்படலையோ அவங்களுக்கு வரும், விஷயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும். ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்தில். ஸோ என்ன கன்க்ளூஷனும், எப்படி அந்த சம்வாதி பிரமா ஸ்வயமாதி பிரம ஆனால் கூட பலன் கொடுக்கறதே, நமக்கு பலன் தானே வேணும். சமயக் பலம் பிரதகா. அதே மாதிரி இந்த பிரம்ம தத்துவ உபாசனை, பிரம்ம தத்துவத்தை உபாசனை பண்ண முடியுமா? ஏன்னா உபாசனை வார்த்தை எல்லாம் சகுண உபாசனையில் தானே உபயோகப்படுத்தணும், பிரம்ம நிர்குணம் தானே. அப்போ இங்கே கொண்டு வந்து ஏன்னா பரவாயில்ல டெம்பரரியாக சேர்க்குறோம், தப்பு கிடையாது. நிர்குணந்தான், உபாசனை தான். இது உபாசனாவை எடுத்துக்கோ பண்ணால் அதே விதமாக முக்தி பலப்பிரதம், முக்தின்னு கொடுக்கறதுக்கு காரணமாகிறது. ஸோ வாட், உனக்கு என்ன நஷ்டம், நல்லது தானே, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அடுத்தது 14வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரோ, இது இப்போ என்கொயரி பண்ணணும். ஓகே, இந்த என்கொயரிக்கு இப்போ மேலே சொன்னதுக்கு இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எஸ், அது என்ன சொல்லணும் அப்போது 13வது ஸ்லோகம் சூத்திர ஸ்லோகம் 6 பிரதிஜ்ஞா ஸ்லோகம். சம்வாதி பிரமல எப்படி பலம் வந்ததோ இதே மாதிரி இங்கே பிரம்ம உபாசனா பிரம்ம சம்வாதி பிரமல கூட நீ முக்தினி அடைவேன்னு சொல்லணும். அது ப்ரூவ் பண்ணணும். படிக்கிறோம். வேதாந்தேபியோ பிரம்ம தத்துவம் அகண்டைகரசாத்மகம் பரோக்ஷமவகம்யைதத் அஹமஸ்மித்யுபாசதே. இங்கே பதார்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் விவரிக்கிறேன். இங்கே இந்த பாயிண்ட் முக்கியம், ரொம்ப கவனமாக கேட்கணும். எப்படி இந்த நிர்குண பிரம்ம தத்துவ உபாசனான்னு சொன்னார் இல்லையா முந்தாவது ஸ்லோகத்தில், எப்படி இந்த நிர்குண பிரம்ம தத்துவ உபாசனா எந்த கான்டெக்ஸ்டில் எந்த சந்தர்ப்பத்தில் இது பேச வேண்டி வந்துடுது, யாருக்காக பேச வேண்டி வருது, ஓகே, எந்த சந்தர்ப்பத்தில் இன் விச் கான்டெக்ஸ்ட் இந்த விஷயம் தேவை, எதுக்கு இது கொண்டு வந்தோம், அதே மாதிரி யாருக்காக சொல்லப்பட்டது, ஹூ இஸ் த கேண்டிடேட் சூட்டபுள் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு இது எல்லாம் சொல்லப்படுது. யார் ஃபிட் கேண்டிடேட் ஆர் த சாதகான இந்த உபாசனைக்கு அப்படின்னு சொல்கிற இந்த விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பதில், முதல் எந்த கான்டெக்ஸ்ட் எந்த சந்தர்ப்பத்தில் யாருக்கு சொல்கிறீங்க இது? நாங்களும் நிறைய நாள் வேதாந்தம் கேட்குறோம், இல்லை வெறும் வேதாந்தத்துக்கு வராதவங்களுக்கு சொல்கிறீங்களே, அப்படி இல்லை. இங்கே இது யாருக்குன்னா ஒரு சகுண உபாசனத்தில் ஈடுபட்டு இருக்கிற சாதாரணமான பூஜை புனஸ்காரம் செய்கிற ஏதோ தர்மம் செய்கிற அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு சாதகர்களுக்கு சொல்லலை. இது நாட் ஃபார் தி சகுண உபாசகர்கள். யாருக்குன்னா இது யார் வேதாந்த அத்தியனத்துக்கு வேதாந்த வகுப்புக்கு உட்கார்ந்திருக்கானோ அவனுக்கு ஆகதான் வேதாந்த அத்தியனம்னா கூட இங்கே என்ன நடக்கும், சும்மா ஏதோ சத்சங்கம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ நார்மலாக சத்சங்கம்னு சொன்னால் பஜனை பாடுறதே சத்சங்கம் ஆகும்,
இல்லை ராமாயணம் கதை பாகவதம் கதை சொன்னது சத்சங்கமாகும். சரியா? அப்புறம் கேவலம் அங்கே பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் கூட அது சத்சங்கமாகும், பொதுவாக கூப்பிடுது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த விஷயம் சம்வாதி பிரம யாருக்கு பிரயோஜனப்படும், எந்த கான்டெக்ஸ்ட் சொல்கிறோம்னா, யார் வேதாந்த வகுப்புக்கு வந்து வேதாந்தம் படிக்கிறதுக்கு விரும்பி வந்து உட்கார்ந்தானோ அப்படின்னா ஞான காண்டத்துக்கு வந்தானோ அவனுக்கு, ஞான காண்டத்துக்கு வந்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஞான காண்டன்னா வேதாந்தம்னாவே உபனிஷத்துகளனே கேட்கறதுக்கு சக்தி இருந்து இல்லை விரும்பி வந்து உட்கார்ந்தானோ, அதனால தான் பிரஸ்தானத்திரயம் இருக்கணும் சத்சங்கம்னாவே. சுற்றி இருக்கிற மிச்சம் கிரந்தங்கள் எல்லாம் கூட அந்த பிரஸ்தானத்திரயத்தின்னு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அங்கங்கே நடுவில் கிளாரிஃபிகேஷன் ஆகுதா, சின்ன சின்னதெல்லாம் பஜகோவிந்தம் படிப்போம், உபதேசசாரம் படிப்போம். அப்புறம் இந்த பஞ்சதசி பாருங்க, எவ்வளவு டீப் பிரகரண கிரந்தம், இது எத்தனை வகையாக உபயோகப்படுறது பார்த்தீங்களா? எல்லாம் படித்ததுக்கப்புறம் கூட என்ன எங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணாத விஷயங்கள் எல்லாம் இங்கே வருது. வாட் ஏ கிரேட் ஆச்சாரியா! வித்யாரண்யர் மட்டும் வேறு யாரும் பண்ணல. இந்த உபனிஷத்து போர்ஷன் தானே நோட் பண்ணணும் இங்கே படிக்கிறது. அது பகவத்கீதை ஆரம்பித்தான்னு சரி, அப்புறம் பிரம்மசூத்திரத்துக்கு போனான்னு சரி, ஆனால் உபனிஷத்துகள். அப்புறம் இங்கே வேதாந்தம் கேட்கும்போது கூட இங்கே 2 வகையான வார்த்தைகள் வந்து வாக்கியங்கள் உபயோகப்படுத்தப்படுறது. வாக்கியங்கள் 2 வகையான வாக்கியங்கள். அதில் ஒன்று வந்து அவாந்தர வாக்கியானி, ரெண்டாவது வந்து மகா வாக்கியானி. சரியா? அவாந்தர வாக்கியானி மகா வாக்கியானி. அவாந்தர வாக்கியம் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஆனால் டெக்னிக்கல் வேர்டு மேபி ஞாபகம் இல்லைன்னா ஞாபகப்படுத்துகிறேன். அவாந்தர வாக்கியங்கள்னா எது வந்து பிரம்மனுடைய ஸ்வரூப லட்சணத்தினே விவரிக்கிறதோ அதெல்லாமே அவாந்தர வாக்கியங்கள். ஸோ பெரும்பாலும் உபனிஷத்துகள் எல்லாமே கூட அதிதான் விஸ்தாரமாக பேசும் அவாந்தர வாக்கியங்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னா முண்டகோபனிஷத்தை எடுத்துட்டா, எத்தத் அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம், பிரம்மனுடைய ஸ்வரூப லட்சண வாக்கியங்கள். ஸ்வரூபம் பிரம்மனா இது எது எது பார்க்க முடியாதோ, எது கிரகிக்க முடியாதோ, எதுக்கு கோத்திரம் இல்லையோ வர்ணம் இல்லையோ அப்படின்னு பல ஸ்லோகங்கள் வந்துட்டே இருக்கும். இல்லை தைத்திரோபனிஷத்தில் கேட்டால் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம, பிரம்ம யாரு? சத்தியமோ பிரம்ம, ஞானமோ பிரம்ம, அனந்தமோ அப்படின்னு ஸ்வரூப லட்சணம் வாக்கியங்கள். அப்புறம் கட்டோபனிஷத்து அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் ததாரசம் நித்தியமகந்தவச்சயது. பிரம்மனுக்கு சப்தம் இல்லாதது, ருச்சி இல்லாதது, ரூபம் இல்லாதது, ஸ்பர்ஷிக்க முடியாதது, அசப்தம் அஸ்பர்ஷன்னு சொல்லு. அதே மாதிரி சாந்தோக்கியோபனிஷத்தில் பார்த்தோம்னா சதேவ சௌமிய இதமக்ரமாசீத். ஹே சௌமியா ஸ்டூடெண்ட், சதேவ இதை முதல்ல சத்து மட்டும்தான் இருந்தது. இல்லை வேறு உபனிஷத்தில் தான் பிருகதாரண்யகம் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, அங்கே வரைக்கும் இந்த அடுத்த வரி எடுக்க வேண்டாம். இப்போ பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இப்படி பிரம்மம் சத்தியம் என்னது. ஸோ இந்த மாதிரி பல விதமாக சொல்கிற இந்த வாக்கியங்கள் எல்லாத்துக்கு பேர் அவாந்தர வாக்கியங்கள். ஓகே, இது நல்லா கிரகிச்சுக்கணும். அப்படின்னா பிரம்மனுடைய ஸ்வரூப லட்சணம் சொல்லுது. பிரம்மனா? பிரம்மன் யாரோ இருக்காராமா, அவனை தொட முடியாதாமா, ருச்சிக்க முடியாதாமா, பார்க்க முடியாதா, அப்புறம் வந்து ரூபமே இல்லையா அப்படின்னு சொல்லி, ஜாதி நீதி குல கோத்திர தூரகம், ஜாதி கிடையாது, நீதி கிடையாது, கோத்திரம் கிடையாது அப்படின்னு. அது ரொம்ப பெருசு ஆல்சோ, ரொம்ப சின்னது ஆல்சோ. அனோரணீயான் அப்படின்னு
அப்புறம் ஸ்தூலாத் ஸ்தூலம், சூக்ஷ்மாத் சூக்ஷ்மம், இப்படியெல்லாம் சொல்கிற அவாந்தர வாக்கியங்கள். ஆனால் இந்த வாக்கியங்கள் எல்லாமே கூட காரண பிரம்மானி, பிரம்மன்னா ஓ இப்படி இதான் பிரம்மம் அப்படின்னு அறிவுன்னு ஏற்படுறது, இது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, இதுதான் பிரம்மன்னு. சரியா? பிரம்மன் எக்ஸிஸ்ட் இருக்கா, இப்படி இருக்கா అని தெரிவிக்கிற இந்த எல்லாமே கூட அப்படி என்னாச்சு, அவாந்தர வாக்கேன பரோக்ஷஞானம் உற்பத்தியதே. நமக்கு என்ன ஏற்படுறது? பரோட்சமான, ஓகே, பரோட்சம்னா இன்டைரக்ட், ஓகே, அப்படிப்பட்ட ஏதோ நாலேஜ் ஏற்படும். இப்போ இங்கேருந்து பத்ரிநாத் అనేది ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, அது ஹிமாலயத்தில் அப்படி போகணும், 4 தாமங்களுக்குள்ளே அது ஒரு க்ஷேத்திரம், அது 6 மாதந்த வருஷத்தில் திறந்திருக்கும், இப்படி எல்லாம் சொல்கிறேன். அதை பற்றி அறிவு ஏற்பட்டது. ஆனால் நான் போல தெரியல, இருக்குன்னு ஃபோட்டோ கூட காட்டலாம், ஃபோட்டோ கூட பார்க்கலாம். சரியா? யாரோ போயிட்டு வந்த வீடியோ கூட பார்க்கலாம். பட் தட் இஸ் ஆல் ஸ்டில் பரோட்சம் தானே. ஸோ அவாந்தர வாக்கேன பரோட்ச ஞானம் உற்பத்தியதே. ரெண்டாவது என்ன சொன்னோம்? மகா வாக்கியங்கள். மகா வாக்கியம் உபதேசంలో மட்டும்தான் என்ன சொல்லும், அந்த பிரம்மம் எது அவாந்தர வாக்கியங்கள் மூலமாக சொல்லி இவ்வளோ விவரிச்சோமோ அது நீதா, అది నీదా. తత్వం అసి అనే మహావాక్య ఉపదేశేన, సో మహావాక్యేన ఉపదేశేన అపరోక్ష జ్ఞానం ఉత్పద్యతే. అది கேட்டது பிறகு என்னாகப்போ டைரக்ட் நாலேஜ், அந்த பிரம்மம் நானுதா, அகம் பிரம்மாஸ்மி, நானு பிரம்மம், நானு நித்திய முக்த ஸ்வரூபந்தா, நான் தான், அது நான் தான். அப்படின்னா இனிமேல் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் இல்லை பிரம்மம் பற்றி, எல்லாம் சப்ஜெக்டிஃபிகேஷனே தான். அந்த சப்ஜெக்டிஃபிகேஷனை கொண்டு வர நமக்கு ஏற்படுத்துகிற வாக்கியத்துக்கு பேர் மகா வாக்கியம். இப்போது மகா வாக்கியத்தினு கூட சத்சங்கத்துக்கு வர ஒருத்தனும், இப்போ விஷயத்துக்கு வருவோம், யாருக்குன்னு சொன்னோம். ரெண்டாவது கேள்வி என்ன சொன்னோம்? யாருக்கு இந்த கேண்டிடேட், யாருக்கு இப்போ இந்த సంవాది బ్రహ్మ తత్వ ఉపాసన అనేది யூஸ்ஃபுல் அப்படின்னா, ஸோ இப்போ கேட்குறோம், பல வருஷங்கள் கேட்டோம், பல வாட்டி கேட்டோம் அண்ணா கேட்டிருந்தா கூட நிறைய பேர் பெரும்பாலும் பிரம்மம் இருக்காரு ஒத்துக்கிறோம், பிரம்மம் பற்றி சொல்லும்போது நல்லா தான் இருக்கும், நீங்கள் பிரம்மனை பற்றி பாடுவீங்க, அது வேறு, யாரை பற்றி சொல்ல முடியாதன்றீங்க ஆனால் பாடுவீங்க. சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா, சத்யம் பிரம்மா ஞானம் பிரம்மா, நல்லா இருக்கு சார் இதெல்லாம். ஆனால் அந்த பிரம்மம் நானே கிளைம் பண்ணுறதுக்கு இன்னும் தைரியம் வரல, சுவானுபூதி வரலை, டவுட்ஃபுல்லாக இருக்கேன், பிரச்சனையாகவே இருக்கேன். பிரம்மம் இருக்கட்டும், நானும் பிரம்மன்னு சொல்கிறதுன்னா அது இன்னும் இப்போ முடியாது சுவாமி, இன்னும் எத்தனையோ ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணிட்டு, அப்புறம் அது எங்கோ இன்னும் எனக்கு எட்டாததை அது ஞானிகளுக்கு தான் எட்டும், இப்படியெல்லாம் நினச்சிட்டே நிந்தி போனவங்களை. இந்த பாயிண்ட் நான் ஆல்ரெடி முதல் நாள் சொல்லியிருக்கேன். ஏன் இதன்னா இதுக்கு 3 காரணம் இருக்கேன். இவன் ஏன் இப்படி கிளைம் பண்ணாமல் இருக்கிறான்? இன்னும் 10 உபனிஷத்து கேட்டாச்சு. கிளைம் பண்ணுறதுன்னா யாருக்கிட்ட சார் போய் கிளைம் பண்ணணும்? ஆதார் கார்டு, கவர்மெண்ட் அது ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா? இல்லை உங்கள்கிட்ட சரி சார் இத்தனை நாளை சொல்லி கொடுக்குறீங்க தத்துவமசின்னு, சரி நான் பிரம்மம் தான் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி குருவுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சொல்லி போகிறதா? இதெல்லாம் கிடையாது. உனக்கு உள்ளனந்தே தெரியணும். சோக பய மோக நிவೃತ್ತಿ ஏற்பட்டது எனக்கு, உனக்கு சுவானுபவம் வரணும்.
அதனால ஏன் ஏற்பட மாட்டேங்குதுன்னா அதுதான்ப்பா தடம், ஏதோ தடம், சொல்ல முடியாத தடம். ஆனால் பேசிக்கெல்லாம் 3 சொல்கிறோம். என்னென்னா இந்த மகா வாக்கியம் என்கொயரி மகா வாக்கிய உபதேசம் பற்றி சொல்லும் போதோ அந்த கிளாஸுக்கு எல்லாத்துக்கும் வரல. இல்லை மகா வாக்கியம் விஷயம் சொன்னதுக்கு பிறகு அது மறுபடியும் திரும்பி போய் மனனம் பண்ணல, நிதித்தியாசனம் பண்ணல. அப்படின்னா நாட் என்கொயர்டு இன் டு தி மகா வாக்கிய ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் இன்எஃபெக்டிவ் என்கொயரி. என்கொயரி பண்ணுறான், ஆனால் எஃபெக்டிவான என்கொயரி பண்ணலை. இல்லைன்னா பிளாக்டு என்கொயரி. இவன் என்கொயரியில் எங்கோ என்னமோ இன்னும் சில பிளாக்கேஜஸ் வந்து நின்றுட்டே இருக்கிறது பாருங்க. அதனால்தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லும் போதும் இருள், ஏதோ இருட்டு, ஒரு கஷாய ஸ்திதி, ஒரு பிளாக்கேஜ், ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இன்னும் கிளச், த ஹோல்ட் ஆஃப் தி மாயா சம்வேர், சம்திங் இன் த இன்டலெக்ட் ஆர் மைண்ட் ஆர் எனிதிங். அதனால்தான் அது வந்து இருள் அனு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த இருள் போகணுமன்னா அருள் வரணும் அனுவாங்க. பார்த்தீங்களா? இது எல்லா சாதகர்களுக்கு ஏதோ ஒரு சமயத்தில் கொஞ்சம் காலமாக நிறைய காலமாக இது இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கவலைப்படாதே, டோன்ட் வரி, டோன்ட் வரி. அப்போது நீ என்ன பண்ணணும், ஃபேக் இட் அண்ட் மேக் இட் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். ஃபேக் இட்டுன்னா சும்மா ஃபேக்காக சொல்லும். என்னது கேட்டால் இல்லை, அகம் பிரம்மாஸ்மினது சும்மா சொல்லு, உபாசனையாக வச்சுக்கோ, ஏதோ பூஜை பண்ணுற மாதிரி மந்திரம் சொல்கிற மாதிரி வச்சுக்கோ, பரவாயில்ல, வச்சுக்கோ, பரவாயில்ல, ஒன்றும் நஷ்டம் இல்லை, உனக்கு பிரயோஜனம் ஏற்படும். அந்த ஃபேக் இட் அண்ட் மேக் இட் అనేది எப்படி பண்ணணும் అనేది தான் வரப்போகிற இந்த சாப்டர் மொத்தம் விஸ்தாரமாக. ஃபேக் இட்டுன்னா புரிஞ்சுதா? சும்மா தெரியாது எனக்கு, பட் ஏதோ சும்மா சொல்கிறேன், பரவாயில்ல, சும்மா சொல்லு, ஆனால் அது அப்புறம் நிஜமாக உனக்கு கிடைக்கும். இதில் சந்தேகம் வச்சுக்காது. மறுபடியும் இதிலும் சந்தேகம் வச்சுக்கிட்டால் அப்புறம் உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. அடுத்த விஷயம் என்னன்னேது இதெல்லாம் நானே முன்னாடி சொன்னேன்னா இது வச்சு தான் இப்படி இந்த 14வது ஸ்லோகத்திலிருந்து அந்த என்ட்ரி டுவர்ட்ஸ் தட் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். அடுத்த வாரம் மேலும் விஷயம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.